எல்லாம் அல்ல அல்லாஹ் நடிகார்கள். வாராந்தரம் நடைபெறுகிற நற்சிந்தனை தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் இஸ்லாம் பார்வை பலஸ்தீன் வரலாறு என்கிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த அடிப்படை அண்மை காலங்களுக்கு பலஸ்தீன் இப்படியான பெரிய ஒரு சர்ச்சையாக ஆகியது மட்டுமல்லாமல் பல உயிரிழப்புகள், பல சேதங்கள் என்று சமுதாய மட்டத்தில் முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரிய ஒரு புரட்சியை அல்லது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு பின்னால, இந்த தாக்கத்துக்கு பின்னால பல ஆண்டுகால வரலாறு இருக்கிறது. அதே போல இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற அல்லது அங்க பலஸ்தீனிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள், இவர்களுக்கு ஏன் இப்படியான சண்டை நடைபெறுகிறது? சிறுவர்கள், பெண்கள், அதே போல வயோதிபர்கள் என்று பல வர்க்கத்தினரும் கொலை செய்யப்படுகிறார்கள். பல்கலைக்கழகம், அதே போன்று மருத்துவமனை, பொது இடங்கள், இப்படியான சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டா, முஸ்லிம்களுடைய வரலாறு இருக்கிறது. குறிப்பாக என்று இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிக முக்கிய நாங்கள் பார்க்கிறோம். பார்க்கிற நேரத்தில் என்கிற அந்த பகுதிக்கு என்கிற அந்த இடத்திற்கு பெரிய ஒரு வரலாற்று சம்பவங்களை சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த பிரச்சனைகள், இப்படியான உயிரிழப்புகள், இந்த இரண்டு நாடுகளுமே சண்டை போடுகிறார்கள் என்று கேட்டா, அதற்கு பின்னால உள்ள வரலாறுகள், எப்படியான தொடர்புகள் இருக்கிறது, ஏன் இவர்களும் சண்டை போடுகிறார்கள், அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாமே இதுல ஒரு பக்கம் சார்ந்து இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இதற்கு பின்னால இஸ்லாம் நமக்கு என்ன வரலாறு சொல்லி தந்திருக்கிறது? முஸ்லிம்களுக்கும் இந்த பலஸ்தீனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாங்கள் ஏன் இந்த மஸ்ஜித் அக்ஸா அல்லது பலஸ்தீன் மக்கள் அல்லது காசாவிற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கணித்துக்குரிய எல்லாம் நடிகார்களே, பலஸ்தீன் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் என்று கேட்டா, இன்றைக்கு பலஸ்தீன் என்கிற அந்த இடத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு யூதர்கள், இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலஸ்தீனை நாங்கள் படிப்பதற்கு முன்னால, அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால, யூதர்கள் தான் யாரு, அவர்கள் எங்க இருந்தார்கள், அவருக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு என்று புரிந்து கொள்ள அடிப்படையில சொன்னா கேட்டா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம், பனி இஸ்ரவேலர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்ல வந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ரவேலர்கள். பனி இஸ்ரவேலர்கள் தான் என்ன செய்யப்படுகிறார்கள்? இன்று யகூதிகளாக அல்லது யூதர்கள் நாங்கள் அழைக்கிறோம். இவர்களுக்கு எப்படியான வாழ்க்கையிலேயே எப்படியான வரலாறு பலஸ்தீனோடு தொடர்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில யூசுப் என்கிற அத்தியாயத்தில் 100வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வகால யா அபதி ஹாதா தஅவீலு ருயாய. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர்ல இருக்கிறாங்க. இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியும். அவர் பலஸ்தீன்ல தான் இருக்கிறாரு. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு பாலடைந்த கிணத்துல போடுறாங்க. சகோதரர் யாருன்னு கேட்டா யூதர்கள் தான். அவர்களையும் கொலை செய்ய தான் பார்த்துருக்காங்க. கொலை செய்ய நேரத்துல அந்த இதுல போடுறாங்க. அப்ப அங்க வழிபோக்கர் என்ன செய்யறான்னு கேட்டா, அது அவரை எடுத்து மிஸ்ருடைய சந்தையில கொண்டு போய் விக்கிறாங்க. அப்ப அவரு ஜெயில இருக்கிறாரு. அங்க பல சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப ஜெயில இருந்து வெளியே வராரு. சிறையில இருந்து வெளியே வந்த பின்னால அவர் ஒரு கசானா, அங்க இருக்கிற அந்த பொக்கிஷங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பதிகாரியாக மாறுகிறார். அப்படி மாறிய பின்னால அவருடைய சகோதரர்களும் அவருடைய வாப்பா யாரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? மிஸ்ருக்கு வராங்க. அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வகால யா அபதி, என்னுடைய தந்தைய ஹாதா தஅவீலு ருயாய, ஏற்கனவே ஒரு கனவு கண்டாரு. இன்னி அஹத ரஅய்து, அதாவது 11 நட்சத்திரங்களும் வஷம்ஸ வல் கமர, அந்த சூரியன் சந்திரன் அதெல்லாம் எனக்கு சுஜூது செய்கிறது என்பதை ஆரம்பத்துல இந்த வசனம் பேசுகிறது. அப்படி கனவு காண்றாரு. அந்த கனவுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த கனவுடைய விளக்கம் தான் என்று தன்னுடைய தந்தைக்கு சொல்றாரு.
சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த கனவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உண்மையாக ஆக்கியிருக்கிறான். வகத் அஹ்ஸன பி இத் அஹ்ரஜனி மினஸ் சிஜ்னி. என்னை இறைவன் என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா, அந்த சிறையிலே இருந்து வெளியாக்கி இருக்கிறான். அதே நேரத்துல வஜாஅ பிக்கும் மினல் பத்வி, உங்களை பத்வி அதாவது ஒரு கிராமப்புறம், ஒரு ஒரு பாலைவனத்தில இருந்து உங்களை என்னிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறான். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு கேட்டா, இப்ப இப்னு ஜுரைஜ் அதே போல தஃப்சீர் இப்னு கஸீர் நாங்க பார்க்கலாம். இது வந்து அ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வாராங்க அப்படின்னு கேட்டா, இந்த பலஸ்தீன்ல இருந்து தான் வாராங்க. அந்த மாரி ஒரு இடத்துல இருந்து தான் வருகிறார்கள் என்பதை தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு, இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்படித்தான் நடக்குன்னு கேட்டா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, மிஸ்ருக்கு பயணம் செய்கிறார்கள். மிஸ்ருக்கு பயணம் செய்கிற நேரத்துல இவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, மூமின்களாகத்தான் போகிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக அது மாத்திரம் கிடையாது. இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் அங்க மிஸ்ருக்கு போறார்கள். அப்ப மிஸ்ருக்கு போற நேரம், இவரிடத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிற நேரம், 70 பேர் தான் இருக்கிறார்கள். 70 பேர் என்கிற அந்த தொகையை கொண்டவர்கள் தான் இவங்க மிஸ்ருக்கு போறாங்க. மிஸ்ருக்கு போன பின்னால் என்ன நடக்குன்னு கேட்டா, அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்ச பின்னால ஃபராயினாக்கள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் அந்த மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பின்னால அவர்களுக்கு பெரிய ஒரு அநியாயத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளை கொலை செய்கிறதும், அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை கொலை செய்து, பெண் பிள்ளைகளை உயிரோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது தெளிவாக சொல்லி காட்டுகிற பொழுது, சூரத்துல் கஸஸ்ல, அதாவது சூரத்துல் கஸஸ் அல்லாம பல வசனங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்தி வஜஹல அஹ்லஹா ஷிஅன் யஸ்தத்இஃபு தாயிஃபத்தன் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஅஹும் வயஸ்தஹி நிசாஅஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். அதாவது பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட வச்சுட்டு ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல வாழ்ற நேரம் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக ஃபராயினாக்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன விரும்புறான்னு கேட்டா, உன்ன அல்லதீன ஸ்துதைஃபு ஃபில் அர்தி, உலகத்துல வாழ்ற நேரம் யாரு பலவீனமாக இருக்கிறார்களோ, யாரு எந்த சமுதாயம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்த, அவர்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து பேசுற நேரம் வனஜஅலஹும் அஇம்மத்தன், அவர்களை நாங்கள் அதாவது இமாம்களாக, ஆட்சியாளராக ஆக்குவதற்கும், வனஜஅலஹும் வாரிசீன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்த துன்புறுத்தல் யூசுப் சொல்லி காட்டுகிறான். இப்படி எந்த அளவுக்கு இந்த குழப்பம் தொடர்கிறது, எந்த அளவுக்கு போகுன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு நபியாக வருகிறார்கள். அப்ப இவ்வளவு கஷ்டத்தோட, இவ்வளவு குழப்பத்தையும் இந்த பனி இஸ்ரவேலர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக, தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்ட பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய ஒரு வரலாறு, அந்த வரலாறும் பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த கதையெல்லாம் உண்டு. அந்த அங்கேயே வாழ்ற நேரம், மிஸ்ரிலே இருக்கிற நேரம் நினைச்சா அநியாயம் செய்தார்கள். பெரிய ஒரு அநியாயக்காரர்களாக, மாறு செய்யக்கூடியவர்களாக, அதே நேரத்துல சதி செய்யக்கூடியவர்களாக இந்த ஃபராயினாக்கள், இந்த 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 பனி இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அப்படி என்ன நடக்குன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹ்யாக, கட்டளையாக என்ன கொடுக்குறான்னு கேட்டா, நீங்க இந்த இடத்துல இருந்து அதாவது வெளியேறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிஸ்ர்ல இருந்து அவர்களை வெளியாக்குகின்றான். வெளியாக்கின்ற நேரத்துல இப்ப இது இந்த வசனத்தை நான் பார்க்கலாம். இந்த குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறது. அது சூரத்து ஷூரா, அதே நேரத்துல பல வசனங்கள் இந்த இந்த நேரம் எங்களுக்கு போதாது. இதெல்லாம் நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு. அப்போ பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வெளியாகிறாங்க. இப்ப வெளியாகிற நேரத்துக்கு கேட்டா எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்ப அவங்கட அது பழைய ஏற்பாடு தான் இருக்கிற தௌராத். அப்ப தௌராத்ல சிஃப்ருல் ஹுரூஜ் அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க வெளியேற நேரம் எத்தனை வருஷம் மிஸ் இருந்து இருக்கிறாங்கன்னு கேட்டா, 430 வருடங்கள், 430 வருடம். அது மட்டும் இல்லாம இவர்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டா, வகான் அததுர் ரிஜாலுடைய அந்த எண்ணிக்கை தூன நிசா வலத்ஃபால், சிறுவர்கள் பெண்கள் இல்லாம ஆண்கள் மட்டும் என்னன்னு கேட்டா, சித்து மேத்தி அல்ஃப் ரஜுலின், அதாவது 60,000
என்று பெரிய ஒரு கணக்கை சொல்கிறார்கள். ஆனா இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்ன ஹாவுலாய் லஷிர்திமத்துன் கலீலூன், அவர்கள் கொஞ்சம் சொற்ப எண்ணிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஆனா அந்த பைபிள் என்ன சொல்லி காட்டுகிறது கேட்டா, பெரிய ஒரு எண்ணிக்கை கொண்டவர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப பனி இஸ்ரவேல் இப்படி அவங்க வெளியாகுறாங்க. வெளியாகிய பின்னால என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றி தான் கொண்டு வருகிறார்கள். அநியாயத்தோடு பெரிய ஒரு கொலை மிரட்டலோட கொலை செய்யப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டு கொண்ட சமுதாயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர்கள் வெளியாக்கி கொண்டு வராங்க மிஸ்ர்ல இருந்து. மிஸ்ர்ல இருந்து வெளியாக்கி கொண்டு வந்தா, மிஸ்ர்ல இருந்து வெளியாக்கி கொண்டு வந்ததுல இருந்து அட்டகாசம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அநியாயம் செய்தான்னு கேட்டா, இவர்கள் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல எங்களுக்கு ஒரு சனம் ஒரு ஒரு சிலையை ஏற்படுத்தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தத்துக்காக மக்களை அழைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு உங்களோடு யுத்தம் செய்ய முடியாது. நீங்களும் உங்களுடைய ரப்பும் ஃபஅன்த வரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிதூன், நாங்க இங்கிருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறார்கள். இப்படி அவருடைய குறிப்பாக யூதர் வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கிற நேரம் மோசமான, அதாவது இதரை இழிவுபடுத்துவது, அவர்கள் தான் இழிவாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள்ல சொல்ல முடியாது, இவர்கள் இந்த இடத்துல தான் குறிப்பாக இருந்திருக்கிறார்கள், இந்த இடத்துக்கு சொந்தக்கார மனிதர்கள் என்று யூதர்களுக்கு நீங்கள் சொல்லவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இழிவாக கொடுத்த ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டா, உலகத்துல வாழ்ற நேரம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, அவர்கள் இன்றைக்கு நம்ம மக்களிடத்துல பரவலாக இருக்கிற செய்தி என்னன்னு கேட்டா, யூதர்கள் நல்ல அறிவானவர்கள், நல்ல யோசிக்கக்கூடியவர்கள். எதுக்கு அறிவானவர்கள் யோசிக்கக்கூடியவர்கள் கேட்டா, அவர்களுடைய விஷயத்தை சாதித்துக் கொள்வதற்காக அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை எதை வழியை யூஸ் பண்ணியாலும் அதாவது அவர்கள் யோசிக்க மாட்டார்கள், இது நல்லது இது கெட்டது என்று யோசிக்காம அவர்கள் என்பது வேண்டும். அது மாத்திரம் வாழ்க்கையிலேயே என்ன செய்ய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்தார்கள், கொலை செய்யத்தான் போயிருக்கிறார்கள். அவங்க யாருன்னு கேட்டா அவர்களுடைய அந்த பரம்பரை தான் இந்த இஸ்ரேலர்கள். அதே நேரத்துல அப்போ எப்போ இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து கூட்டி வந்த உடனே பலஸ்தீன் போனாங்கன்னு கேட்டா பலஸ்தீனுக்கு போகல. அப்ப எப்போ பலஸ்தீன் கேட்டா, யூஷா இப்னு நூன் என்கிற ஒரு நபி அலைஹிஸ்ஸலாம், அதாவது இஸ்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், அவர் ஒரு நபியாகத்தான் சொல்லி இருக்கிறாரு. அப்போ என்கிற ஒரு நபிக்கு பின்னால அவருடைய அந்த ஆட்சி காலத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இங்க பலஸ்தீனுக்கு போறாங்க. பலஸ்தீனுக்கு போன உடனே பலஸ்தீனுக்கு அவர்கள் செல்கிறார்கள். பலஸ்தீன்ல யூதர்களை எப்படின்னு கேட்டா, அவருடைய வரலாறு அங்கேயும் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரே அடியாக முழுமையாக பலஸ்தீன்ல இருக்கிறாங்கன்னு கேட்டா, பலஸ்தீன்ல அவங்க இருந்ததே கிடையாது. கொஞ்ச நேரம் பலஸ்தீன்ல இருக்கிறது, திரும்ப யாராவது ஒருத்தர் அவர் அடிச்சிடுறது. இப்ப நம்ம யாரெல்லாம் அடிச்சதுன்றதை நாங்க பார்ப்போம். அங்க பலஸ்தீனுக்கு போன பின்னால அஹதுல் குதாத், அதாவது அங்க ஒரு காதிகளா நியமிச்சு யூசா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா, அவர் தான் தலைவரா இருப்பாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, 12 கோத்திரங்களாக பிரிக்கிறாரு. 12 கோத்திரங்களாக பிரிச்சு ஆளுக்கு ஒரு தலைவரை 12 கோத்திரத்துக்கும் ஒரு தலைவராக நியமிக்கிறாரு. ஆனா இவர் பெரிய தலைவராக இருப்பாரு. அந்த கோத்திரங்கள் எல்லாமே இவர் ஆட்சி பண்ணக்கூடியவராக இருந்தாரு. அதே நேரத்துல இப்படி ஒரு ஆட்சி நடக்கிறது பலஸ்தீன்ல இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு. அதுக்கு பின்னால் என்று கேட்டா அஹதுல் முலூக், அந்த மலிக்குடைய ஆட்சி நடக்கிறது. இங்க யாரு மலிக்ன்னு கேட்டா, சுலைமான் அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆட்சி அவர்களுடைய ஆட்சி தான் இங்க ஆட்சி நடக்கிறது. இது ஒரு கொஞ்ச காலமா நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு பின்னால் நடக்குன்னு கேட்டா, இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சிக்கு அவர்கள் இந்த பலஸ்தீன் பிரிகிறது. எப்படி பிரிகிறதுன்னு கேட்டா, இங்க 2 பேர் வாராரு. யாரு 2 பேர்ன்னு கேட்டா, ரபியான் இப்னு சுலைமான், அதே போல எர்பியாம் இப்னு நபாத் என்கிற 2 பேர் வாராங்க. இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, அந்த பலஸ்தீன் பிரிக்கிறாங்க. அதாவது தெற்கு பலஸ்தீன் அதுக்கு என்ன தலைநகர்னு கேட்டா, பைத்துல் மக்தஸ் தான் என்ன செய்யறது, தலைநகரமாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்த ரஹ்பியாம் என்கிறவர் என்ன செய்யறான்னு கேட்டா, யஹூதா பென்யாமீன் 2 கோத்திரத்தையும் அவர் அங்கதான் ஆட்சி 2 கோத்திரத்துக்கும் ஆட்சி பண்றாரு. அவர் அது தலைநகரமாக என்ன செய்யறான்னு கேட்டா, பைத்துல் மக்தஸ தலைநகரமாக கொண்டு அந்த 2 கோத்திரம் தான் இவரோட போறாங்க. மத்த 10 கோத்திரம் 12 கோத்திரத்துல மத்த 10 கோத்திரம் என்ன செய்யறான்னு கேட்டா, எர்பியாம் இப்னு நபாத் என்கிறவரோட போறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, எர்பியாம் என்கிறவரு கிப்லாவே மாத்திக் கொள்றாரு. இவங்க பைத்துல் மக்திஸ் எடுத்ததுனால அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஜபல் ஜெர்சீம் என்கிற ஒரு ஜபல் ஒரு மலையை என்ன செய்யறான்னு கேட்டா கிப்லாவாக ஆக்கி கொள்றாரு. அப்ப இப்படி இந்த பகுதியில இருந்து என்ன செய்யறான்னு கேட்டா,
இவர்களை உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், காஃபிர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப இங்க இருந்து என்ன செய்யறதுன்னு கேட்டா, அந்த பனி இஸ்ரவேலர்கள் பல பிரச்சனைக்கு ஆளாக முகம் கொடுக்குறாங்க. ஏன் 2ஆக இருக்கிறது. அது மாத்திரமல்லாம இவர்களை அண்டை பகுதியில, இந்த இடத்துக்கு அண்டை பகுதியில பல சிற்றரசுகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இவர்களோட சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வந்த பின்னால இங்கேயும் என்ன செய்யப்படுகிறார்கள், இங்க அந்த பலஸ்தீன அந்த இடத்து அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல விட்டு போற நிலைமை பார்க்கிறோம். இந்த குறிப்பாக இந்த அளவுக்குன்னு கேட்டா, இவங்க 2 கோத்திரமே இந்த ஒரு 244 வருடங்கள் தான். அந்த அந்த மாதிரி வருடங்கள் தான் அந்த பலஸ்தீன்ல வாழ்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் என்ன செய்யறன்னு கேட்டா, ஆசுரியன்கள் என்கிற ஒரு சிற்றரசு. அது ஒரு நாகரிகம், ஆசுரிய நாகரிகம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க வந்து இந்த பலஸ்தீனை கைப்பற்றுறாங்க. அதுக்கு பின்னால பாபிலோனியாக்கள் என்கிறவர்கள் இந்த பலஸ்தீனை கட்டுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு சிற்றரசுகளாக வந்து இந்த பலஸ்தீனை கைப்பற்றி விட்டு யூதர்களை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா விரசி எடுத்து விட்டார்கள். கடைசியாக என்ன செஞ்சுன்னு கேட்டா, இந்த ரோமானியாக்களுடைய ஆட்சி காலத்துல அவர்கள் ஒரு 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 சுதந்திரம், அதாவது இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன செய்யறான்னு கேட்டா, மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிறக்கிறார்கள். அந்த நேரத்துல இப்போ இவர்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி என்பது யூதர்களுக்கு தெரியும். ஆனா ரோமர்களோடு அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஒரு நல்ல இப்படி அடித்தவர்கள் அடி வாங்கி கொண்டு நாடு ஒரு சொந்தமான நாடு இல்லாம அங்கிங்குமாக ஓடிக்கொண்டு தெரிந்த அந்த யூதர் அந்த பக்தர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த ரோமர்களோட ஒரு நல்ல ஒரு ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கத்துக்கு பின்னால அந்த பழக்கத்தின் காரணமா தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமே அவங்க நபியாக ஏற்றுக்கொள்ள இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமோட நின்று கொண்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பது அவர்களுக்கு தெரியும் நபி என்பது. முகமது அலைஹிஸ்ஸலாம் நபி என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்று கேட்டா, அவர்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரம், அந்த இன்பங்களை அனுபவிக்கணும்னு கேட்டா, இவர்களை எல்லாம் ஒதுக்கணும். அவர்களுடைய அந்த லாபம், அவருடைய சுய லாபத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் தான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்து விடுகிறார்கள். எப்படி கேட்டா, இப்ப பாரிசியா விட்டு இவர்களோட இவர்கள் செய்யற வேலையால மக்சத் அளிக்கிற, அதே இப்படி இருக்கிற நேரம் நடக்கிறது இல்ல பலஸ்தீன்ல யார் அப்படியே எல்லாமே ஓடிய நிலைமை பாக்குறோம். அதற்கு பின்னாலதான் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப புதுசாக நமக்கு தெரியும் 1800 காலப்பகுதியில 20ஆம் நூற்றாண்டுல ஆரம்ப காலப்பகுதியில தான் இந்த யூதர்கள், இந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு தலைமைத்துவ கீழே ஒன்றுபட்டு அவங்களுக்கு சொல்றது சியோனியாக்கள், அவர்களை சுயோனிஸ்டுகள் என்று சொல்லுவோம். அவர்களை தனியா நம்ம பேச வேண்டும். அவர்கள் யாரு, அது யாரை உருவாக்கியது, அவருடைய கோட்பாடுகள் என்ன, அவர்கள் எதை முன் சமுதாயத்துக்கு, அதாவது 2 விஷயம் இருக்கிறது. உள்ரங்க நோக்கம் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல மாதிரி காட்டுவாங்க. இப்ப அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் அவர் இன்றைக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆதரித்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, அவர்களுடைய வேற அடிப்படையான அந்த இதை காட்டுறது. அவர்களுக்குள்ள ஒரு ஒரு மறைமுகமான இயக்கம் இருக்கிறது. மறைமுகமான அந்த உள்ரங்கமான நோக்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் என்னன்னு கேட்டா, பலஸ்தீன்ல நம்முடைய ஆபாக்கள், அஜிதாதுகள், பழைய முன்னோர்கள் இருந்த அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு தனியான ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளணும் என்கிறது அவங்களோட உள்ரங்கமான நோக்கமாக இருக்கிறது. அது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு கேட்டா, இப்போ அதான் முதலாவது மகா யுத்தம் நடக்கிறது. முதலாவது மகா யுத்தத்துக்கு பின்னால அவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, உஸ்மானியருடைய ஆட்சி அப்போ அதாவது அந்த நேரத்துல என்ன நடக்குன்னு கேட்டா, 1918 24 இஸ்லாமிய இலாபத் வீழ்ச்சி அடைகிறது. அதற்கு முன்னாடி வீழ்ச்சி அடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, முதலாவது உலக மகா யுத்தம். முதலாவது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால இஸ்லாமிய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறது. இந்த வீழ்ச்சிக்கு பின்னால சமுதாய ரீதியாக அவர்கள் பிரிட்டிஷ் எல்லா இடங்களையுமே கைப்பற்றிய பின்னால இந்த சிஹூனியாக்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா போயிருக்கிறது. அந்த பிரிட்டிஷ் இவங்களோட கைக்கூலியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, முதலாம் மகா யுத்தத்துல இவர்கள் ஜேர்மனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆதரித்தார்கள். இந்த யூதர்கள் வந்து ஜேர்மனுக்காக ஹிட்லரை பாக்குறோம். அதிகமான யகூதிகள் கொண்டது காரணம்னு கேட்டா, அவன் அடையாளப்படுத்தினான் நம்முடைய யுத்தம் வெல்லணும்னு கேட்டா இந்த யூதர்கள் இல்லாம ஆகணும். அதான் லட்சக்கணக்கான யூதர்களை அழித்தான். அப்போ முதலாவது மகா யுத்தத்துல அந்த பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் ஆயிருந்தார்கள். இந்த பிரிட்டிஷ் தான் அந்த வெற்றி அடைகிறது. அணி சேர்ந்த அந்த நட்பு நாடுகள்ல பிரிட்டிஷ் வெற்றி பெறுகிறது. வெற்றிக்கு பின்னால பல நாடு காலனித்துவத்துக்கு பின்னால
இவர்கள் 1948ஆம் ஆண்டு அந்த யூதர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கிறார்கள். அந்த பலஸ்தீனை பிரிச்சு 2ஆக பிரித்து, ஒன்னு முஸ்லிம்களுக்கு, இன்னொன்னு யூதர்களுக்கு என்ற அடிப்படையில பிரித்து கொடுக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு ஏமாற்று, இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு மோசமான வரலாற்றுக்கு பின்னாலதான் இன்றைக்கு இந்த யுத்தத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாம, இப்ப யூதர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா, பலஸ்தீன்ல எங்களுக்கு தாரீகியன் வரலாற்று ரீதியாகவும், மார்க்க ரீதியாகவும் எங்களுக்கு ஒரு ஹக் இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது இரண்டுமே பொய்யான ஒரு விஷயம். மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, ஏன்னு கேட்டா நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவைகள் எல்லாம் சுருக்கமாக பேச முடியாது. எனவே நாங்கள் இதை தொடர்ந்து அதை வேற இடங்களில் கேட்கக்கூடியவர்களாகவும், வாசிக்கக்கூடியவர்களாகவும், உண்மையான சம்பவத்தை புரிந்து கொண்டு நடுநிலையான ஒரு போக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். جزاكم الله خيرا.